வாங்கிக்கோங்கம்மா. விவாகரத்துக்காக பத்திரிக்கையா? விவாகரத்தா? இதெல்லாம் எதுக்கு? என்ன சொல்றதுங்கம்மா, துர்கா இருக்கே இதான் சட்டப்படி விவாகரத்து வேணா எப்படி அம்மன் கோயில்ல அம்புட்டு ஊர் மக்கள் முன்னாடி வச்சு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்களோ அதே மாதிரி இந்த கல்யாண முடிவு கோயில தான் வச்சு நடக்கணும்னு ஆசைப்பட்டுருச்சு. சரி, சின்ன பிள்ளை ஆசை ஏன் கெடுக்கணுமேனுதான் பத்திரிக்கை அடிச்சிட்டோமுங்க. என்னன்னா பாருங்க, எப்பவும் முதல் பத்திரிக்கைய எங்க தெய்வத்துக்கு தாங்க வைப்போம். ஆனா அசோக்க பொறுத்த வரைக்கும் அவன் கும்பிடுற சாமியே நீங்க தான். அதே பத்திரிக்கைய உங்களுக்கு வைக்கலான்னு வந்தவங்க. டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி கோவில்ல தான் இது நடக்கணும்னு துர்கா சொன்னப்போ நான் கூட சந்தோஷப்பட்டேன். பிரியறதுக்கு ஒரு விழாவான்னு. இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இவ்ளோ வேகமா பத்திரிக்கையோட நீங்கெல்லாம் வந்து நிப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்போ அசோக பிரிஞ்சு போறதுல உறுதியா இருக்க, அப்படிதானே துர்கா? அம்மா கேக்குறாங்களே, வாயை திறந்து சொல்லு. வாயை மூடிட்டு இருக்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நான் துர்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க கொஞ்சம் வெளியே இல்ல இல்லைங்க, நானு அமைதியா இருக்கிறேனுங்க. நீங்க பேசுங்க. துர்கா, கோர்ட்டுக்கு போனா கூட டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ ஆகும். ஆனா நீ சொல்றபடி போனா எல்லாருமா சேர்ந்து உன்னை ஊருக்கு இப்படியே அனுப்பி வச்சிருவாங்கம்மா. அதுக்கப்புறம் சட்டப்படி பிரிஞ்சுதான் ஆகணும். நீயும் அசோக்கும் இப்பவே பிரிஞ்சு போற மாதிரி ஆயிடுமா? எதுக்காக இவ்ளோ அவசரப்படுற? அவசரம்லாம் இல்ல மேடம். சின்னையா கூட ஒரு நாள் இருந்தாலும் என்னால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவர் டென்ஷன் ஆயிடுறாரு. எதுக்கு தினம் தினம் என்னால அவருக்கு கஷ்டம்? கோர்ட்டு மூலமா நடக்கிறது நடக்கட்டும். கோவில் முன்னாடி உடனே நடக்கணும். நீ பேசுறத பார்த்தா உனக்கு எந்த ஒரு கவுன்சிலிங்கும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இனிமே நான் என்ன சொல்ல முடியும்? அந்த அம்மனே உனக்கு நல்ல தீர்ப்பா கொடுக்கட்டும். பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாங்களா? அம்மா, அசோக்கும் துர்காவும் உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. அதனால இந்த பிரிவு விழா உங்க தலைமையில தான் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால நீங்க தான் வந்து தலைமை தாங்கணும். அதோட அம்மா குடும்பத்தோட வந்து கலந்துக்கணும். இது வரைக்கும் கோர்ட் மூலமா ஆயிரக்கணக்கான விவாகரத்து கேஸுங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருப்பீங்க. இப்ப முறையா கோவில்ல வந்து கொடுக்க போறீங்க. கண்டிப்பா வந்துடணும். ஏன்னா நாளைக்கு சட்டப்படி கோர்ட்டு கேஸ்னு வரும்போது விவாகரத்து ஈஸியா கிடைச்சிடும் பாருங்க. சரி, இதுதான் உங்க விருப்பம்னா அப்படியே நடக்கட்டும். நான் வந்துடுறேன். ஆகட்டுங்க ஆகட்டுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏ துர்கா, அதுக்குள்ள பூஜிதாக்கு ஒரு பத்திரிக்கை கொடு. கொடு. இரு, நானே கொடுத்துறேன். வாங்கிக்கோமா. அம்மா வாங்கிக்க சொல்லுங்க. தவறாம வந்துருமா. வந்துருங்க. நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோங்க. வரோம் பூஜிதா. போலாமா? வரோம் மேடம். உண்மையிலேயே துர்காவால பிரச்சனை இல்ல, வீட்ல இருக்கிற மத்தவங்களால தான் பிரச்சனை. அவ அந்த வீட்ல இல்லாம தனி குடுத்தனம் போயிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாங்க. மேம், ஆனா அசோக் ஒத்துக்க மாட்டானே.
என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.